ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரலக்ஷ்மி. நாம இன்னைக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய வருஷமாக தான் இது இருக்க போகுது உங்களுக்கு. இருந்தாலும் இதுவரைக்கும் பாக்கியஸ்தானத்துல குரு இருந்தாரு, கொஞ்சம் நல்லது ஏதோ பண்ணினாரு, ஏதோ ஒண்ணு ஒரு தெய்வ அருளால உங்களுக்கு காசெல்லாம் வந்துகிட்டு இருந்தது. வேலையிலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப வரக்கூடிய குருவானவர் உங்களுக்கு 10ல வரப்போறாரு. இது கொஞ்சம் ஒரு மாற்றம் தான். அதே மாதிரி கண்டத்துல சனீஸ்வரனும். இது போக உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதி பெருமூச்சு எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜென்மக்கேது 7 ராகுங்க. கிளம்பிட்டாங்க, பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு மே மாசத்துல அவங்க கிளம்புறதுனால ஒரு பெரிய மாற்றத்தை இந்த வருஷம் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா இந்த கேதுவானவர் எது எடுத்தாலுமே தடை பண்ணுவார். சரிங்களா? அந்த தடையெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு விலக போகுது. அது போக 11ஆம் அதிபதி 2ல வராருங்க. அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்ப 10ல குரு வராரு இல்லைங்களா? அப்ப தொழில்ல ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்துவார். 10ல குரு வரும் காலத்துலதான் சிவன் என்ன செய்தாரு? அந்த மண்ட ஓட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டாரு. சரிங்களா? அதனால வேலையெல்லாம் மாத்துறது அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. அதே போல தொழில்ல ஏதாவது ஒரு மாற்றம் பண்றதெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா 11ஆம் அதிபதி 2ல உட்காரும் பொழுது இதுவரைக்கும் சேர்த்து வச்ச பிக்சட் டெபாசிட்டை எல்லாத்தையும் எடுத்து உடைச்சி நான் தொழில்ல போடுறேன், அதன் மூலமா எனக்கு 2ல லாபம் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வராது. அமைதியா இருக்கிற தொழில அப்படியே பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். அப்போ உங்களுக்கு அக்டோபர் மாசம், நவம்பர் மாசம், டிசம்பர் மாசத்துல குருவானவர் அதிசாரமாகி 11ல லாபஸ்தானத்துல வருவார். அந்த 3 மாசத்துல உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு போயிடுவார். நல்லா தொழில் போகுது, அப்ப நம்ம காசு எடுத்து போடலாம் தொழில்ல. எதையும் பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது போக உங்களுக்கு இந்த கேதுவானவர் 12ல போறதுனால இதுவரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக முடியும். 6ல ராகு வர்றது ரொம்ப நல்ல நிலைப்பாடுங்க. இந்த விமானம் ஏறி வெளிநாட்டுக்கு நீங்க போய் தான் ஆகணும். அந்த வேலையை பாருங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறத பாருங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறத பாருங்க. ஆனா 6ன்றது மெயினா வேலைக்கு தான் முக்கியத்துவம். அதனால அங்க போங்க. 12ன்றது அயல் நாட்டுல போய் அங்கேயே இருக்கிறதும், இல்லை அப்படின்னா ஒரு சுற்றுலா போறதும். இந்த இடத்துல கேது போயிருக்கிறாரு. கொஞ்சம் தடை தாமதத்தை ஏற்படுத்தினா கூட நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை கொஞ்சம் ஏத்தி விட்டுருவார். கவலைப்பட வேண்டாம். அதனால இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாகத்தான் இருக்க போகிறது. கொஞ்சம் வயிறு உபாதைகள், ஆரோக்கியத்துல குறைபாடுகள் இதெல்லாம் வரும். எது வந்தாலும் கொஞ்சம் பிரம்மாண்டமா வரும். இது ஒரு சர்ஜரி அப்படின்றது வந்ததுன்னா கூட கொஞ்சம் பெரிய சர்ஜரியா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இருந்தாலும் கன்னி அப்படின்றது புதன் அப்படின்றதுனால பிறக்கின்ற பொழுது உங்கள் ராசி அதிபதி நீச பங்கம் ஆனா கூட சரி, அவர் உட்கார்ந்து இருக்கிறது பாதகஸ்தானத்துல. அதனால பாதகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பாதகம்னா என்ன தெரியுங்களா? உங்கள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கும், நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. அந்த டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கும். அது கரெக்டா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தியும் பிரச்சனை ஆகிற நேரத்துல கண்டிப்பா அந்த பாதகத்தை வெளிப்படுத்தி உங்களை பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். அதனால எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்தாலும் நீங்க அதை செக் பண்ணிடுங்க. வெளியே எடுத்துட்டு போற டாக்குமெண்ட், வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றது போறது எதுவா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எதுவா இருந்தாலும் கவனத்தோட வச்சுக்கிறது நல்லது. காலி இடங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்குங்க. இதுலயும் நீங்க கவனத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் நம்ம சரியாகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கால பைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு போயிட்டு விளக்கேத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நீங்க ரொம்ப நல்ல நிலைக்கு வர்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் நிற்கின்ற நிலையை பொறுத்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசன்னம் மூலம் உங்களுக்கு பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.